ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகும் கிரகங்கள் தங்கள் இயக்கத்தை மாற்றிக்கொண்டே தான் இருக்குதுங்க. இந்த கிரக மாற்றங்கள் அனைத்துமே ராசிக்காரர்களோட வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். மே மாதத்தில் கேது தனது ராசியையும் நட்சத்திரத்தையும் மாற்றுகிறாரு. கேது மே 18 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறாரு. அதே நாளில் உத்திரம் நட்சத்திரத்தில் நுழையிறாரு. மே மாத கேது பெயர்ச்சி அனைத்து ராசிகளுக்குமே வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஜோதிட சாஸ்திரத்தில் கேது ஒரு நிகழ் கிரகமாக காணப்படுது. கேது ராசிகளுக்கு இடையில் தன்னோட நிலையை மாற்றும் போது அது மனித வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க. அப்படி மாற்றக்கூடியதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னா, நேர்மறையான மற்றும் எதிர்மறையான மாற்றங்களை உறுதி செய்யுது. கேது பொதுவாகவே எதிர்மறையான கிரகமாக கருதப்பட்டாலும் இந்த மே மாத கேது பெயர்ச்சி சில ராசிக்காரவங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்குது. அது எந்தெந்த ராசிகள்னு இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க. முதல் ராசிக்காரவங்க சிம்ம ராசிக்காரவங்க. மே மாத கேது பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு அற்புதமான மாற்றங்களை அளிக்க போகுது. கேது கிரகம் ரிஷப ராசியில் 4வது வீட்டில் சஞ்சரிக்குது. இது அவங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. இந்த காலகட்டத்தில் அவங்க புதிய வாகனம் இல்லைன்னா சொத்துக்கள் வாங்கலாங்க. அவங்களோட வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும். அவங்களோட அனைத்து ஆசைகளும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். இந்த நேரத்தில் அவங்களோட திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறும். அவங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அது அவங்களோட வெற்றியை உறுதி செய்யும். அடுத்த ராசிக்காரவங்க சிம்ம ராசிக்காரவங்க. கேதுவின் இந்த இரட்டை பெயர்ச்சி சிம்ம ராசி ஜாதகக்காரவங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்க போகுது. கேது சிம்ம ராசிக்காரவங்க லக்னம் வீட்டிற்கு பெயர்ச்சி அடைகிறதுனால அவங்க தங்களோட தொழில் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அனுபவிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் அவங்களோட ஆளுமையும் தன்னம்பிக்கையும் மேம்படும். காதல் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் இருக்கும். அவங்களுக்குள் பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும். புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்ள இதுவே சரியான நேரம். பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அவங்க வேலை வணிகத்தில் புதிய உச்சத்தை அடையலாம். அடுத்த ராசிக்காரவங்க நம்ம தனுசு ராசிக்காரவங்க. கேது பெயர்ச்சி தனுசு ராசிக்காரவங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்களை அளிக்க போகுது. கேது பெயர்ச்சி தனுசு ராசியில் 9வது வீட்டில் நடக்கிறதுனால வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் மற்றும் வேலையில் உயர் பதவிகளை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அலுவலகத்தில் பெரிய திட்டங்களை முடிப்பதில் பெரிய வெற்றியும் பெறுவாங்க. ஆன்மீக விஷயத்தில் அவங்களோட ஆர்வம் அதிகரிக்கும். பல்வேறு ஒப்பந்தங்களில் லாபம் ஈட்ட முடியும். இந்த காலகட்டத்தில் சொத்து மற்றும் முதலீடுகளில் லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.